ஹாய் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேகேஆர் விசஸ் எல்எஸ்ஜி மேட்ச் நம்பர் 15 ஐபிஎல் 2026 மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ்டாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த மேட்ச்க்கு வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா அப்டேட்ஸ் வந்து டெலிகிராமில் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம வீடியோவுக்கு அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு வெனியோன் பிச் ரிப்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈடன் கான்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 195, 200. எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டு. போன மேட்ச் கொஞ்சம் மழை பெய்ஞ்சு இருந்துச்சு, ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ஸ்னால ஏர்லியராக வந்து ஸ்விங் ஆச்சு. ஸோ பேட்ஸ்மேன்ஸ் திணறினாங்க, அவுட்டும் ஆனாங்க. மேட்ச்சும் மழையெல்லாம் ரத்தாச்சு. ஸோ இந்த மேட்சாக வந்து ஃபுல்லாக நடக்கும்னு பார்ப்போம். அதே மாதிரி லாஸ்ட்டில் வரக்கூடிய நம்ம பார்த்த லாஸ்ட் டைமில் ஓவர் கேஸ்ட்டாக இருக்கா, மழை பெஞ்சிருக்கா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏன்னா ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் நேற்று ராஜஸ்தான் ராயல்ஸில் அப்படி தான் நினச்சோம், அந்த மேட்ச் வந்து பிச்சு ஓவர் கேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் அந்த பிச்சில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ட்ரை விக்கெட்டு, பெரிய அளவில் எந்த ஒரு ஸ்விங்கும் எதுவுமே இல்லை, மாய்ஸ்டருமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அதே கிரவுண்டில் தான் வேறு ஒரு பிச்சில் வந்துட்டு சிஎஸ்கே சாரார் அதே மாதிரி ஓவர் கேஸ்ட் கண்டிஷனில் ப்ளே பண்ணுறப்போ ஸ்விங்லாம் ஆச்சு, ஏர்லியராக விக்கெட்ஸ்ன்றது எடுத்தாங்க. பட் நேற்று மேட்ச் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஈடன் கார்டன்ஸில் ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ஸ்னால நல்லாவே ஸ்விங் ஆச்சு, பவுலர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவர் கேஸ்ட்டாக இருந்தால் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. டியூ ஃபேக்டர் ஹை தான், சேசிங் அட்வான்டேஜ், ஃப்ளாட் பேட்டிங் பேரடைஸ் தான். அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு கேப்டன் அஜிங்கியா ரஹானே மழை பெஞ்சிருக்கு, பவுலருக்கு எடுக்கும்னு தெரியும். சேசிங்காக பெட்டர்னு ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ஸில் எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஏன் பேட்டிங் ஃபஸ்ட் எடுத்தார் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. தெரியல, அது ஏன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பிளேயிங் 11 இது பார்த்துருவோம். பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலன், அஜிங்கியா ரஹானே, கேம்ரூன் கிரீன், அங்கீஷ் ரகுவன்ஷி, ரிங்கு சிங்கு, ரோமன் பவல், ரமன்தீப் சிங், அனுகுல் ராய், நவதீப் சைனி, வைபவ் அரோரா, கார்த்திக் தாயி, இம்பேக்ட், பிளஸிங் முசரபானி. இதுதான் அவங்களுடைய பிளேயிங் 11. இந்த பக்கம் எல்எஸ்சியில் பார்த்தோன்னா மிச்சல் மார்ஷ், 18 மார்க்ரம், ரிஷப் பண்ட் தான் ஒன்றன் வராரு. ஸோ ரிஷப் பண்ட், நிக்லோஸ் புரான், அப்துல் சமாத், முகுல் சௌத்ரி, அதுக்கப்புறம் பிரின்ஸ் யாதவ், ஆவேஸ் கான், முகமது ஷமி, மணிமாறன் சித்தார்த்து, திக்வேஷ் ராத்தி. இம்பேக்ட் வந்து ஆயுஷ் பதோனி தான் யூஸ் பண்ணுறேன். நான் கூட போன மேட்ச் வந்து மேத்யூ பிரிட்ஸ்கியை வந்து 3 ஓவர்ஸில் தான் ப்ளே பண்ணாங்க. ஸோ மேத்யூ பிரிட்ஸ்கி ஒரு நல்ல சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயரு. ஸோ அவரை வந்துட்டு டெபியூட் பண்ண வைப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆயுஷ் பதானிக்கு தான் போனாங்க. அவருமே 2 மேட்சாக ஃப்ளாப் இருந்துன்றா ஆகிட்டுருக்கார். டீம் ஃபார்ம் அண்ட் மொமெண்டம் பார்த்துருவோம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி வந்து போன மேட்ச் ட்ராப் பண்ணிவிட்டு உள்ள அனுகுல் ராயோட மட்டுமே ப்ளே பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு ஸ்பின்னரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்லேயுமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. கார்த்திக் தியாயி, பிளஸிங் முசரபானி, நவதீப் சைனி, வைபவ் அரோரா மட்டும்தான் கொஞ்சம் ப்ளே பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இருக்குது. அது அவங்களுடைய வீக்னஸாக இருக்கும். பட் எக்ஸ்ட்ரீம் பேஸ் போடுவாங்க எல்லாருமே வந்துட்டு. அதேமாதிரி லோவர் ஆர்டரில் இப்போ ரோமன் பவலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். போன மேட்ச் நடக்கலை, இந்த மேட்ச் ஃபுல்லாக நடந்தால் அவங்களுடைய எப்படி போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா லக்னோவில் அவங்களுடைய டாப் 4 பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்து. மிச்சல் மார்ஷ், 18 மார்க்ரம், நிக்கோலஸ் புரான், ரிஷப் பண்ட், அதே மாதிரி இப்போ முகமது ஷமியை உள்ள ஸ்ட்ரென்த்தாக கொண்டு வந்திருக்காங்க. அவர் அந்த பேஸுன்றதை லீட் பண்ணுறாரு சீமர்ஸ்க்கு. அதேமாதிரி பிரின்ஸ் யாதவும் நல்லா வேகம் போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துன்றது இருக்குது. பட் வீக்னஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லோவர் ஆர்டர் ஒரு அன்கேப்டு பிளேயர் இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஆர்டர் மட்டும்தான். அது என்னென்னா முகுல் சௌத்ரி பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண கிடையாது. அதே மாதிரி அப்துல் சமாத் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுறாரு. ஆயுஷ் பதானி இம்பேக்டை கொண்டு வராங்க, அவருமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த 4 பேரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்துல் சமாத் மட்டுமே நம்பியிருக்காங்க எல்எஸ்ஜி. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாட்ஸுன்றதை பார்த்துடலாம். ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஜிங்கியா ரஹானே 30, 35, அதுக்கப்புறம் ஃபின் ஆலன் வந்து இப்போ தான் எல்எஸ்ஜி கூட ப்ளே பண்ண போகிறாரு. பட் ஈடன் கார்டன்ஸில் 32. ஸோ ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் இல்லை, நல்லா ட்ரையாக ஃப்ளாட்டாக இருக்குன்னா ஃபின் ஆலன் எகைன் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் இருக்குன்னா முகமது ஷமி கண்டிப்பாக எடுத்துருவார். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், சேவியர் பாட்லெட்டை 2 பேர்த்த எடுத்திருக்காரு. அப்போ முகமது ஷமி எத்தனை பேர்த்த எடுக்க முடியும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு நல்ல அவருடைய சீம் பொசிஷனே வேறு லெவலில் இருக்கும். ஸோ முகமது ஷமிக்கு ஓவர் கேஸ்டாக இருந்தால் இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மதிய மேட்ச் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்லேயே வந்து ஓப்பனர்ஸ் 2 பேரையுமே தூக்கிட்டார். யாருன்னா டிராவிஸ் ஹெட்டையும் அபிஷேக் சர்மாவையும் முகமது ஷமி. லைட் டிவியேஷன் மட்டும்தான் இருந்துச்சு எஸ்ஆர்ஹெச் கிரவுண்டில் மதியம் மேட்ச்சில். இங்கே ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ஸு நைட் மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா முகமது ஷமிக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். அங்கீஷ் ரகுவன்ஷி 37, 38 நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காரு. ரிங்கு சிங்கும் நல்ல ஆவரேஜ்ன்றது இருக்குது. ரோமன் பவுலுக்கு பெரிய ஆவரேஜ் இல்லை.
அமர்தீப் சிங்குக்கு பெரிய ஆவரேஜ் இல்லை. விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பிளஸிங் முசரபானி போன மேட்ச் ஈடன் கார்டன்ஸில் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணார், அதில் 4 விக்கெட் என்று எடுத்திருக்காரு. கார்த்திக் தியாகி ஓரளவுக்கு டீசெண்டாக போகிறாரு. வைபவ் அரோராவுக்கு வந்து 1 விக்கெட்டு ஆவரேஜ்ன்றது இருக்குது. நவதீப் சைனியுமே அதே தான் இந்த வருஷம் உள்ள இறக்கியிருக்காங்க கேகேஆரில். பார்க்கலாம். மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் 29 கேகேஆர் எகென்ஸ்டாக 35 ஈடன் கார்டன்ஸில். ஏடின் மார்க்ரப்க்கு ஒரு சூப்பரான ஸ்டாட்ஸ் இருக்குது. அவர் நல்லா ஆங்கர் ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பெருசாக ஓவர் கேஷ் கண்டிஷன் இருந்தாலுமே இவருடைய ஃப்ளாப் ரேட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 47, 45. நிக்கோலஸ் பூரான் போன வருஷம் மதியம் மேட்ச்சு கேகேஆர் எகென்ஸ்டாக ஈடன் கார்டன்ஸில் ஒரு பெரிய பயங்கரமான நாக்குன்றது ஆடினார், 87. ஸோ அந்த ஒரு இதுன்றது இருக்குது ஈடன் கார்டன்ஸில். ஃப்ளாட் ட்ராக்காக இருந்துச்சு அப்படின்னா நிக்கோலஸ் பூரான் பெருசாக எந்த மேட்ச்சுமே பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை லாஸ்ட் 2 மேட்சாக. இந்த மேட்ச் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். கேகேஆர் எகென்ஸ்டாக 33 ஆவரேஜ் இருக்காரு. ப்ளஸ் இவங்களுடைய ஸ்பேஸ் அட்டாக்குமே பெருசாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிஷப் பண்ட் 30, 24. அப்துல் சமாத் 19, 24. ஸோ பெருசாக வந்து விக்கெட் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முகமது ஷமி நல்ல விக்கெட் ஆவரேஜ் ஈடன் கார்டன்ஸில் வச்சுருக்காரு, 1.8 விக்கெட் ஆவரேஜ். ஸோ ஆவேஸ் கான் 1 விக்கெட் ஆவரேஜ். ஆவேஸ் கான் இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ண மாட்டார், வேறு யாராச்சும் தான் உள்ளே இறக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், நான் அதை சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா போன மேட்ச்சு லாஸ்ட்டில் வந்துட்டு ரிஷப் பண்ட் 4 அடித்தப்போ அவர் வந்துட்டு அந்த பவுண்டரி லைன் பவுண்டரி லைனை கடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெளியிலேருந்து பேட்டை வச்சு அடிப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது யாரும் பெருசாக எடுத்துக்கல மேட்ச் டைமில். பட் அதுக்கப்புறம் வந்து அந்த ரூல்ஸ் வயலேட் பண்ணனால ஒரு மேட்ச் பேன் பண்ணிட்டாங்க ஆவேஸ்கானை. அடுத்த மேட்ச் வந்து ப்ளே பண்ண மாட்டார். மணிமாறன் சித்தார்த், திக்வேஷ் ராதி, ஆயுஷ் பதானிஷா. ஆவேஸ்கானுக்கு பதிலாக ஒரு மயங்க் யாதவ் மறுபடியும் ஒரு எக்ஸ்பிரஸ் பேஸை கொண்டு வராங்களா இல்லை யாரை ப்ளே பண்ண வைக்கிறாங்கன்றது தெரியல, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மற்றபடி இந்த திக்வேஷ் ராதி மணிமாறன் சித்தார்த்தில் இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஆயுஷ் பதானிக்கு ஒரு 30 ஆவரேஜ் ஈடன் கார்டன்ஸில் இருக்குது, பரவாயில்ல, ஒரு டீசென்ட் ஆவரேஜ்ன்ற வச்சுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாப் 5 ஹைலைட்டிங் பிளேயர்ஸ்ன்றதை பார்த்துடலாம், இந்த ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸு. ஸோ 87 அடிச்சிருக்காரு போன மேட்ச் ஆவரேஜ் ஈடன் கார்டன்ஸில் கேகேஆர் பேசஸ்க்கு. அதுவும் இந்த வருஷம் இருக்கக்கூடிய கேகேஆர் பேசஸ் வந்துட்டு பெருசாக பெரிய லைன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ நிக்கோலஸ் பூரான் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏடின் மார்க்ரம் 2லுமே சூப்பரான ஆவரேஜ், நல்ல ஒரு ஆங்கர் ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், ஆர்த்தடாக்ஸாக ஆடுவார். ஸோ முகமது ஷமிக்குமே அதே மாதிரி நல்ல ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ ஓவர் கேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா முகமது ஷமியை கேப்டனாகவே ட்ரை பண்ணலாம், 2-3 விக்கெட் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அவருடைய சீம் பொசிஷன் எல்லாத்துக்குமே தெரியும், சூப்பராக வந்து போட்டு எடுத்துடுவார். கேகேஆரோட பிரைமரி வெப்பன் பிளஸிங் முசரபானி ஃபஸ்ட் பவுலிங் பண்ணார். ஃபஸ்ட் மேட்ச்சில் 4 விக்கெட் பிக் பண்ணார். மேபி ஃபஸ்ட் பவுலிங்காக தான் எகெயின் அதே மாதிரி 2-3 விக்கெட் எடுக்கலாம். அப்புறம் ஆவரேஜ் அங்கிஷ் ரகவன்சி டீசெண்டாக சூப்பரான ஆவரேஜ் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. விக்கெட் கீப்பருமே அவர் தான். ஸோ நல்ல ப்ளஸ் பாயிண்ட்ன்றது இருக்குது. இந்த டாப் 5 பிளேயர்ஸ் தான் இந்த ஹை ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய இந்த மேட்ச்க்கான பிளேயர்ஸ். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ் பார்த்துடலாம். முகமது ஷமி அண்ட் பிரின்ஸ் யாதவ் சேர்த்துக்கோங்க. ஆவேஸ் கான் டவுட்டு, நான் சொல்லி இந்த மாதிரி பேன் பண்ணுறதாக ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதனால் பிரின்ஸ் யாதவ் சேர்த்துக்கலாம். அவருமே எக்ஸ்பிரஸ் பேஸ் போடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பவுலர் தான். ஸோ இவருக்கு முகமது ஷமிக்கு 1.8 விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ பவுலிங்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. மயங்க் யாதவ்லாம் வெளியில் இருக்கார், அவருமே எக்ஸ்பிரஸ் பேஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே யாரை வேணால் சேர்த்துக்கலாம். பிரின்ஸ் யாதவ், ஒரு மயங்க் யாதவ் யார் ப்ளே பண்ணாலும் இங்கே எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். ஸோ எல்எஸ்ஜியோட பவுலிங் கேகேஆரை கம்பேர் பண்ணுறப்போ சூப்பராக வந்து இருக்குது இப்போதைக்கு. ஸோ இது வந்து ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய ரஹானே, ஃபின்னாலனை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக முகமது ஷமி கண்டிப்பாக அவருக்கு பெரிய த்ரெட்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கேகேஆரில் அவங்களோட இம்பேக்ட் லெவல். ஸோ யாருன்னா உங்களுக்கு பிளஸிங் முசரபானி, வைபவ் அரோரா கொஞ்சம் வந்து டீவியேட் பண்ணுவார், ஸ்விங் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் நவதீப் சைனியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுமே ஃபுல் பேஸ் அட்டாக்கோட தான் போன மேட்ச் உள்ளே இறங்கினாங்க. அதே மாதிரி உள்ளே இறங்கினாங்க அப்படின்னா மிச்சல் மார்ஸு, மார்க்ரம், பூரானுக்குலாம் கொஞ்சம் டெஸ்ட் அவுட் ஆகும். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இம்பேக்ட் லெவல் இவங்களுக்கு ஹை. முக்கியமாக பிளஸிங் முசரபானியோட ஹைட்டு வந்து அவருக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அதேமாதிரி நோட் பண்ணிங்க. இந்த பேஸில் ஒரு நோட்டபுளான ஒரு பிளேயர்ஸ் அப்படின்னா ஒரு வைபவ் அரோரா, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளஸிங் முசரபானி, இவங்க 2 பேருமே டாப் 2ல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் தியாகி, அப்புறம் லாஸ்ட்டாக நவதீப் சைனி. அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹெட் டு ஹெட் மென்டல் ஏஜ் அண்ட் டாக்டிக்கல் கேம்பிள்ன்றதை பார்த்துருவோம். ஸோ கேகேஆரில் பெரிய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அனுகுல் ராய் மட்டுமே ஒரு லோன் ஸ்பின்னர். ஸோ வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நாராயணும் உட்கார வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் அட்டாக்கோட போயிருக்காங்க. ஸோ இம்பேக்டில் உள்ள வந்தாலும் கார்த்திக் தியாகி தான் உள்ளே வருவார். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு 4-5 பேசஸோட போகிறாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பேசஸ் தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது பெரிய உள்ள இல்லை. பிளஸிங் முசரபானியுமே பெரிய உள்ள எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் கிடையாது. ஸோ பயங்கரமான ஷிஃப்ட்டுன்றது பண்ணியிருக்காங்க கேகேஆர் டீமில். ஸோ எலைட் ஸ்பின்னை மிஸ் பண்ணுறாங்க. அது காரணம்
வருண் சக்கரவர்த்தியை எல்லாருமே கணிச்சிட்டாங்க, பிக் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சனால அவரை வந்து அதிக ரன்கள் அடிக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து உட்கார வச்சுட்டாங்க. சுனில் நாயரும் பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை. ஸோ அந்த ஒரு மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பின்னுக்கு அனுகுல் ராயை மட்டும் நம்பியிருக்காங்க. அதுக்கு பதிலாக என்ன மாற்றங்கள் இந்த மேட்ச்சில் கொண்டு வராங்கன்றதை பார்க்கலாம். ஏன்னா போன மேட்ச் வந்து நடக்கலை மழையின் காரணமாக. எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் மென்டல் எஜ்ஜின்றது எல்எஸ்ஜிக்கு தான் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் ஏன்னா பூரான் வந்து ஈடன் கார்டன்ஸில் பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடிருக்காரு போன வருஷம். மார்க்ரம் வந்து ஸ்டெபிளைஸாக ஒரு 45-45ன்னு சொல்லிட்டு வென்யூலையும் சரி கேஆர்கே எகென்ஸ்டாகவும் ஆவரேஜ் இருக்கார். மிச்சல் மாஸ் ரிசர்வ் பண்ணிட்டு மிடில் ஒரு லோவர் ஆர்டர் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆயுஷ் பதானி முகுல் சௌத்ரின்னு பார்க்குறப்ப அதை மேட்ச் பண்ணுறதுக்கு அப்துல் சமாத் நல்லாவே எல்லா மேட்சுமே ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. கீழே பேஸுமே பார்த்தீங்கன்னா முகமது ஷமி, ஒரு பிரின்ஸ் யாதவ் நல்லா வேகம் போடக்கூடிய ஒரு பவுலர். அப்புறம் வந்து ஆவேஸ் கான் ப்ளே பண்ணலைனாலும் உங்களுக்கு மயங்க் யாதவ்னு சொல்லிட்டு இன்னுமே எக்ஸ்ட்ரா பேசஸ் வச்சுருக்காங்க. அவங்கள உள்ளே கொண்டு வருவாங்க. இல்லை மூணே ஓவர்சீஸோடு தான் போகிறாங்க. மிச்சல் மார்ஸ் அண்டு ஒரு ஆண்ட்ரிஸ் நோக்கியாவை உள்ளே கொண்டு வரலாம். அவங்களுமே இப்போ ஃபஸ்ட் மேட்ச் வந்து பெருசாக வந்து ரன்கள் கொடுத்தனால ப்ளே பண்ண வைக்கல. ஒரு 4வது ஓவர்சீஸ் பிளேயராக ஆண்ட்ரிஸ் நோக்கியா ப்ளே பண்ண வைக்கலாம். இல்லை பேட்டிங்கில் தேவைப்பட்டுச்சுன்னா மேத்யூ பிரிட்ஸ்கியை உள்ளே இறக்கலாம். ஸோ நல்ல பிளேயர்ஸ்லாம் வச்சுருக்காங்க எல்எஸ்ஜியில். ஸோ அவங்களுக்கு தான் மென்டல் எஜ்ஜின்றது இருக்குது. மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ எல்எஸ்ஜியோட பவர் ஹிட்டர்ஸ் நிக்கோலஸ் பூரான் ரிசர்வ் பண்ணிட்டு ஸோ இவங்களுக்கு வந்துட்டு கேகேஆரோட எக்ஸ்பிரஸ் பேசி ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு கார்த்திக் தாயி, நவதீப் சைனி, அதே மாதிரி வந்து ஸ்பின்னுமே அவங்களுக்கு அனுகுல் ராய் மட்டும் தான் இன்எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங் அட்டாக் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இதை 2 பேருமே நல்லா யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிக்கோலஸ் பூரானும் பெருசாக ஃபார்மில் இல்லை. ரிசர்வ் பண்ணிட்டு போன மேட்ச் தடுமாறி எப்படியோ வந்து ரன்கள்ன்றது ஸ்கோர் பண்ணார். ஸோ அது அந்த பிச்சில் வந்து கரெக்டான ஒரு வே தான். பட் இன்னுமே அந்த பழைய ஃபார்முக்குலாம் ரிசர்வ் பண்ணு வரல, நிக்கோலஸ் பூரானும் வரல. ஸோ நிக்கோலஸ் பூரான் மற்ற டோர்னமெண்ட்ஸ்லையும் போன வருஷத்துலேயும் இந்த வருஷம் வந்து இந்த ஒரு வருஷத்தில் பெருசாக ஃபார்ம்லேயே கிடையாது. ஸோ இந்த சின்ன கிரவுண்டு இன்எக்ஸ்பீரியன்ஸான பேஸ் அட்டாக்கு பவுலர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போன வருஷமே நல்ல மேசிவான ஸ்கோர்ன்றது அடிச்சிருக்காரு நிக்கோலஸ் பூரான் இதே கிரவுண்டில். அப்புறம் வந்துட்டு கேகேஆரோட அக்ரெசிவ் ஓப்பனர்ஸ் ஃபின் ஆலன், அதுக்கப்புறம் அஜிங்கியா ரஹானேக்கு வந்து முகமது ஷமி பெரிய டஃப்பாக இருப்பார். கண்டிப்பாக வந்து இன்னும் ஓவர் காஸ்ட் கண்டிஷன் இல்லைனாலும் முகமது ஷமி கொஞ்சம் டஃப்பாக தான் இருப்பார். ஏன்னா ஃபின் ஆலன் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். ஏன்னா போன மேட்ச் வந்துட்டு சேவியர் பாட்லட் எல்லா பாலுமே ஒரே பாலை போட்டு தான் வந்து விக்கெட் எடுத்தார். ஃபின்லாண்டும் ஒவ்வொரு பாலுக்கும் அதே ரிப்ளே மாதிரி தான் இருந்துச்சு எல்லா பாலுமே. அவர் வந்து ஒரே ஒரு சைடில் தான் வந்து ஒரே மாதிரி தான் பேட் ஸ்விங் விட்டார். இவர் ஒரே பாலை தான் போடுறாரு. கடைசியாக வந்து 4வது பாலுன்றது அவுட் ஆகிட்டார் ஃபின்லாண்டு. அதுக்கப்புறம் கேமரன் க்ரீனும் வந்து லாஸ்ட் பாலில் அவுட் ஆகிட்டார். ஸோ இதே மாதிரி அது ஓவர் காஸ்ட் கண்டிஷன் இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப ஒரு ட்ரபுளாக இருந்துச்சு. இல்லை பிச்சு ட்ரையாக பேட்டிங் கிட்டாக இருக்குது அப்படின்னாலும் முகமது ஷமியை பொறுத்த வரைக்கும் சேவியர் பாட்லட்டு முகமது ஷமி கம்பேர் பண்ணோம்னா முகமது ஷமி தான் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான, இன்னுமே அவருடைய சீம் பொசிஷனு அவருக்கு டிவியேஷனுமே இன்னும் மற்றவங்கள கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக ஸ்விங் ஆகும். ஸோ அதனால் வந்து அவர் தான் வந்து பெரிய ட்ரபுளாக இருப்பார். எல்எஸ்ஜியோட பவுலிங் அட்டாக் வந்து இப்போ முகமது ஷமியை சேர்த்தனால இன்னுமே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறி இருக்குது. ஸோ ஓவர் காஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஓப்பனர்ஸை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் 80% மேலே இருக்குது. அப்படி ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா மேபி ஒரு ஃபின்னால மட்டும் ஒரு எஜ்ஜு வாங்கியோ இல்லை வந்து லைட் டிவியேஷனை வச்சு தூக்கலாம். அஜிங்கியா ரஹானே வந்து அவருமே பெருசாக ஃபார்மில் இல்லை. அஜிங்கியா ரஹானே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆடி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேட்டர் மேட்சப்ன்றதை பார்த்துடலாம். பேட்டர் மேட்சப் பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ் விசஸ் வைபவ் ஓவராமே அந்த டிவியேஷன்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். கொஞ்சமாக ஸ்விங் இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லைனா அவரை வந்து அதிகமான ரன்கள் அடிச்சிருவாங்க. பட் டெத்தில் ஓரளவுக்கு டீசெண்டாக போகிறாரு. யாக்கர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஸோ டெத்தில் போகிறப்ப விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு கண்டிப்பாக. பட் இந்த பவர் பிளே பேட்டிலில் ஒரு மிச்சல் மாஸ் தான் வந்து ஸ்விங் இல்லை அப்படின்னா வெளியில் அடிச்சிடுவார் கண்டிப்பாக. ஸோ அட்வான்டேஜ் வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் டியூ டு அந்த வெதர் கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஈடன் கார்டன்ஸில் அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன்றது யூஸ் ஆகுது. ஸோ அதை பார்த்து வச்சுக்குவோம். நம்ம பேட்டில் 2 பொறுத்த வரைக்கும் கேமரன் க்ரீன் இஸ் இங்கே வந்து ஆவேஸ் கானுக்கு பதிலாக முகமது ஷமி, அப்படி இல்லாட்டி அவர் ப்ளே பண்ணலை அப்படின்னா ஒரு மயங்க் யாதவோ பிரின்ஸ் யாதவோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்றப்பையும் இன்னும் கேமரன் க்ரீனுக்கு தான் வந்து மைனஸாக இருக்கும். ஏன்னா டியூ டு அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா, அப்படி இல்லை ஃப்ளாட் ட்ராக்காக இருக்குன்னா இந்த மேட்ச் கேமரன் க்ரீன் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் அட்வான்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு கேமரன் க்ரீனுக்கு தான் இருக்குது. ஸோ சூட்டபுளான ஒரு பவுன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிச்சு தான். இந்த இதே கிரவுண்டில் 2 மேட்சாக ஒரு மேட்ச் வந்து அங்கீஷ் ரகுவன்ஷி வந்து ரன் அவுட் ஆகி விட்டார் கேமரன் க்ரீனை. போன மேட்ச் வந்து ஓவர் காஸ்ட் கண்டிஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால் சேவியர் பாட்லட் எடுத்துட்டார். ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் பேட்டிங் பழைய ஈடன் கார்டன்ஸ் நார்மலாக எப்படி கண்டிஷன்ஸில் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேமரன் க்ரீன் இந்த மேட்ச் ஒரு மேசிவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு எதிர்பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி அதிக விலைக்கு போகக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு பெர்ஃபார்மே பண்ண மாட்டுறாங்க நிறையா மேட்சஸில். அது ஏன்னு தெரியல. ஸோ ஒரு வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பிளேயரு கம்மி விலையில் இருந்தாருன்னா அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அடுத்த வருஷம் அதிக விலைக்கு எடுத்தாங்கன்னா அந்த வருஷமே அவருக்கு வந்து பெரிய ஃபார்ம் அவுட்டு ஃப்ளாப்பாக தான் வந்து போய் முடியுது.
அது என்ன ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு மேட்டர்ன்றது தெரியல. ஸோ பார்க்கலாம். பட் ஸ்ரேயாஸ் ஐயர் மட்டும்தான் அந்த ஹை ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். 26 கோடி ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து வச்சுருக்காங்க பை பண்ணி. அவர் தான் கேப்டனுமே. அவர் மட்டுமே பெர்ஃபார்மன்ஸ்ன்றது அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்ருக்காரு. மிச்சம் யாருமே வந்து பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல. ரிஷப் பண்ணிட்டு போன வருஷம் ஃபுல்லாக அதை பற்றி தான் பேசினோம். ஃபுல்லாக ஃப்ளாப்பு. இந்த வருஷம் ஏதோ போன மேட்ச் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடினார். பட் பெரிய அதுக்கு முன்னாடி எல்எஸ்சிக்கு வரதுக்கு முன்னாடி எந்த ஃபார்ம் வந்து ரிஷப் பண்ணிட்டுலாம் இல்லை. ஸோ கீ பேட்டர்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஈடன் கார்டன்ஸில் பயங்கரமான ஒரு ரன்கள் அடிச்சிருக்காரு இவர் நிக்கோலஸ் பூரான். ஸோ உங்களுடைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் அட்டாக்லாம் வந்து ஈஸியாக வந்து ஹிட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒய்டியாக்கர் டாக்டிக்குமே போட்டாலும் அவர் ஈஸியாக மிஸ் டைமிங்காக ஆனாலும் வெளியில் போகக்கூடிய ஒரு பவர் இருக்கக்கூடிய நிக்கோலஸ் பூரான். சின்ன கிரவுண்டும் கூட. ஸோ நல்ல ஆவரேஜ். போன வருஷம் ரீசெண்டாக வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த வென்யூவில். ஏடின் மார்க்ரம் மிஸ்ஸஸ் கேகேஆரோட பவுலர்ஸு. ஸோ அதில் ஏடின் மார்க்ரம் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் வந்து சேஃபாக ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணுவார். ஆர்த்தடாக்ஸாக ப்ளே பண்ணக்கூடிய பிளேயரு. நல்ல ஒரு ஆவரேஜுமே ரெண்டுலுமே வச்சுருக்காரு. கேகேஆர் அண்ட் ஈடன் கார்டன்ஸ் ரெண்டுலுமே வச்சுருக்கனால அவருக்கு தான் வந்து அட்வான்டேஜ்ன்றது இருக்குது இந்த பேட்டில். ஸோ கீழே பார்த்தா அப்படின்னா ஃபின் ஆலன் விசஸ் முகமது ஷமி. இதில் கண்டிப்பாக முகமது ஷமிக்கு தான் வந்து அட்வான்டேஜ்ன்றது அதிகம். ஸோ அதனால் வந்துட்டு இதை யோசிச்சுக்கோங்க. ஃபின் ஆலனை எகெயின் நீங்கள் ஏதாவது கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா முகமது ஷமி டேஞ்சர்ன்றது இருக்குது. கண்டிஷன்ஸையும் வெதரையும் பார்த்துட்டு கொஞ்சம் முடிவெடுங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். வென்யூ ஆவரேஜ் இருக்குது. நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. 33 பாலில் 100 வேர்ல்டு கப்பில் இதே கிரவுண்டில். ஃபஸ்ட்டு மேட்ச்சுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இல்லை மேசிவாக ஆரம்பித்தார். ஹர்ஷ்தூப்பே தான் ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சி அவரை வந்து அவுட் பண்ணார். போன மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் ஸ்விங் இருந்தனால அவுட் ஆகிட்டார். அதே மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மேட்ச் அவுட் ஆகிடுவார் கண்டிப்பாக. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டில் அட்வான்டேஜ் வந்து கண்டிப்பாக முகமது ஷமிக்கு தான். ஸோ அவரை வந்து வேகமாகவே எல்லா ஓவரையும் பவர் பிளேயில் யூஸ் பண்ணிவிட்டு இம்பேக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்எஸ்ஜி. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஹை அப்சைட் ஃபேண்டசி டீம் சேஃப் 11. ஸோ நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பண்ட், மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், ரஹானே, ரகுவன்சி, கேமரூன் கிரீனு, முகமது ஷமி, பிளஸிங் முசரமானி, கார்த்திக் தாய், வைபவ் அரோரா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக்கை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஓவர் கேஸ்ட் கண்டிஷனாக இருந்தாலும் பவுலர்ஸை கொஞ்சம் ஃபில் பண்ண மாறுங்க. ஏன்னா விக்கெட் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், குறிப்பாக ஃபஸ்ட்டு பவுலிங்கில். ஸோ கேப்டன் வந்து மார்க்ரம் டியூ டு நல்ல ஒரு சேஃப் ஆங்கரு. ஆவரேஜ்ன்றது ரெண்டுலேயுமே சூப்பராக இருக்குது. ஐசி வந்து நிக்கோலஸ் பூரான். ஏன்னா 87 அடிச்சிருக்காரு இந்த வென்யூவில். நல்ல ஒரு மேசிவ் ஹிட்டர். ரிஸ்கி ஆப்ஷன். ஸோ அதனால் கேப்டனை வந்து சேஃபாக மார்க்ரமை போட்டுட்டு ஒய்சியை வந்து நிக்கோலஸ் பூரானா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராம்பி பிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங், பிரின்ஸ் யாதவ், நவதீப் சைனி. ஸோ அதெல்லாம் வந்து ரிஸ்கி பிக்காக இருக்கும், ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்டன் ஒய்சியை பார்த்துருவோம். ஸோ இப்போது கேகேஆர் பவுல் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா கேமரூன் கிரீனை தாராளமாக வந்து கேப்டனாக ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா. அதே மாதிரி டெத்தில் போடக்கூடிய பிளஸிங் முசரபானியை ஒய்சியாக ட்ரை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எல்எஸ்ஜி பவுல் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா ஏடின் மார்க்ரம் சேசிங்லாம் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஒய்ஸ் கேப்டன் வந்து நிக்கோலஸ் பூரான். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது இந்த மேட்ச்சுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும். நான் சொல்லி இந்த மாதிரி எகெயின் நான் ஏன் அந்த மாதிரி வெதர் ரிப்போர்ட்டு ஓவர் கேஷ் கண்டிஷன் சொல்கிறேன்னா அப்படியே அந்த பிச்சனோட தன்மையை வந்து மாற்றிருக்காது. அதனால தான் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 ஓவர் பார்த்துருப்பீங்க. 2 ஓவர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் பஞ்சாப் கிங்ஸ் கேகேஆர் மேட்ச் வந்துட்டு அபான் பண்ணாங்க. ஸோ அதனால தான் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னுமே கேகேஆரில் வந்துட்டு உங்களுக்கு கொல்கத்தாவில் வந்துட்டு மழை இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து 2 நாளாக வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் கூட ப்ளே பண்ண முடியல. நெட் ப்ராக்டிஸ் கூட பண்ண முடியல. பயங்கரமாக வந்து விண்ட் அண்ட் ரெயின் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ மேட்ச் அப்போ எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஃபைனல் வெயிட்டில் பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா கேகேஆரில் பெருசாக பவுலிங் அட்டாக்கே கிடையாது. மேலேயுமே வந்து தடுமாற்றம் இருக்குது. ஸோ இங்கே எலைட் டாப் ஆர்டர் நல்லாவே வச்சுருக்காங்க. கேகேஆரை கம்பேர் பண்ணுறப்ப சூப்பராக இருக்குது. கேமரூன் கிரீன் பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டுமே ஒரு சூப்பர் டோட்டலுக்கு வருவாங்க. கேகேஆர் வந்துட்டு ஃபின் ஆலனும் கேமரூன் கிரீனும் அடிச்சே ஆகணும். ஸோ பிளஸிங் முசரபானி வந்துட்டு ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் தான் கொஞ்சம் ஒரு இம்பேக்டாக இருப்பார். மேபி அவருடைய ஹைட் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். செகண்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா மேபி ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்குது. ஸோ இதான் நம்மளோட அனலைசஸு. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போனா வந்து நம்ம ஈஸியாக அடுத்தடுத்த மேட்ச்சுக்கு வீடியோ போடுறப்ப உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.